ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மக்கள் விரோத அராஜக போக்கினை ராகுல் காந்தி முறியடிப்பார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை அழித்துவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு. அரசமைப்பை சிதைக்க நினைக்கும் பாஜகவின் முயற்சியை அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும் என கோரிக்கை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த புகார்களில் எந்த முகாந்திரமும் இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜியின் கருத்தால் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம். மதுரை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் முடிவு. போச்சம்பள்ளி அருகே வெல்டிங் பட்டறையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இரும்பு பெட்டியில் வெடிபொருள் இருந்ததா என காவல்துறை விசாரணை. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாரா ஆதவ் அர்ஜுனா? எங்கு இணைகிறேன் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக பதில். இல்ல, இன்றைக்கு எந்த இணைப்பு அப்படிங்கிறதோட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். விஜய் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என அழுத்தம் கொடுத்ததா திமுக? அமைச்சர் ஏவவேலு திட்டவட்டமாக மறுப்பு. அவர் அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். அது எந்த முடிவு எடுக்கலாம் முடிய அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவாவேலு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் சூறாவளி காற்று வீசுவதால் ராமநாதபுரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கரையிலேயே நிறுத்தப்பட்ட விசைப்படகுகள். தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் எலிவால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஆர்ப்பரிக்கும் அருவியை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திருவண்ணாமலை வந்தவாசி அருகே தொடர் கனமழையால் மூழ்கிய கிராம சாலைகள். சாலையில் தேங்கிய இடுப்பளவு நீரில் இறங்கி ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பள்ளி குழந்தைகள். மானாமதுரை அருகே கண்மாய்க்கரை உடைந்ததால் கிராமத்தையே சூழ்ந்த வெள்ள நீர். இரவு நேரங்களில் வலம் வரும் பாம்புகளால் சொந்த வீட்டிலேயே வசிக்க முடியாமல் தவிக்கும் கிராம மக்கள்.
அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் கால்வாய் உடைந்ததில் பல நூறு ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவழித்த விவசாயிகள் கண்ணீர். என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? அது நான் செலவழிச்சது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன எல்லா பயிரும் கம்பு, மிளகா, உளுந்து, சோளம், மக்காச்சோளம் எல்லாம் ரொம்ப போடல. ஒரு 5 ஏக்கர்லாம் போட்டிருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குப்பைகளை முறையாக அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல். ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்த கிராம மக்கள். சத்தியமங்கலம் அருகே இளங்கலை பட்டப்படிப்புக்கு பேராசிரியர்களே இல்லாத அரசு கல்லூரி. ஆசான் இல்லாததால் கல்வி பாதிக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் மலை கிராம மாணவர்கள். எங்கள் காலேஜில் 5 கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிகாம், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ். பிஏ தமிழுக்கு, பிஏ இங்கிலீஷ்க்கு ஸ்டாஃப் இருக்காங்க. மேக்ஸுக்கு, சிஎஸ்சிக்கு, பிகாமுக்கு டீச்சர்ஸ் இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தொடர் கனமழையால் உயர்ந்த நிலத்தடி நீர்மட்டம். விளை நிலங்களை சீர்படுத்தி நெல் நடவு செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரம். தமிழின் மார்கழி மற்றும் மலையாளத்தின் தனு மாதங்களின் முதல் நாளில் ஐயப்பனை வழிபட திரண்ட பக்தர்கள். அதிக அளவில் கூட்டம் திரண்டதால் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளித்த சபரிமலை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஐயப்பா சேவா சங்கத்தின் 41 ஆண்டுகள் நிறைவு விழா. கடவுள்கள் போன்ற வேடத்தில் உலா வந்து வியக்க வைத்த கலைஞர்கள். ஆண்டாள் கோயில் விவகாரத்தில் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புவதாக இளையராஜா ஆதங்கம். எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்றும் விளக்கம். அண்ணாமலை அவர்களை இளையராஜாவே இசைக்கடவுள்தான், அவர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடிகை கஸ்தூரி கருத்து. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இளையராஜா அவர்கள் எங்கே போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனால் அவர் என்னவோ உள்ள விடலை, கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்கவில்லை. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேட்டி. திருச்சியில் இளைஞருக்கு நாக்கை 2ஆக பிளந்து டாட்டு அறுவை சிகிச்சை செய்த விவகாரம். சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டதாக இன்ஸ்டாகிராம் பிரபலம் உட்பட 2 கைது. உளுந்தூர்பேட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிலப்பிரச்சனையால் 2 தரப்பினரிடையே கைகலப்பு. வாய் தகராறு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2 சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம். போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை.
1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தானை இந்தியா வெற்றி கண்டதன் கொண்டாட்ட தினம். சென்னையில் நடைபெற்ற விஜய் திவாஸில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. மானிய விலையில் சமையல் எரிவாயு விற்பதால் நேரிடும் நஷ்டத்திற்கு இழப்பீடு கோரும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் 25,000 கோடி ரூபாய் வரை வழங்குமாறு மத்திய நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை. தாமதமாக எடுக்கப்படும் முடிவு மிக மோசமானது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேச்சு. பின் விளைவுகளை கண்டு அச்சப்படாமல் விரைவாக முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு விற்பனையில் நஷ்டத்தை சந்தித்து வரும் எண்ணெய் நிறுவனங்கள் 25,000 கோடி ரூபாயை இழப்பீடாக எதிர்பார்க்கும் பெட்ரோலிய அமைச்சகம். நாட்டின் நிதி பற்றாக்குறை நடப்பாண்டில் 4.8% குறைய வாய்ப்பு. சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான கேரேஜ் ரேட்டிங்ஸ் கணிப்பு. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க நாளை கூடுகிறது சிறப்பு பிரதிநிதிகள் குழு. கிழக்கு லடாக்கில் இருந்து படைகள் விலக்கிக் கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். கனடா துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பதவி விலகல். ஜார்ஜியாவில் உணவகத்தில் விஷவாயு கசிந்ததில் இந்தியர்கள் 11 பேர் உயிரிழப்பு. உடல்களை தாயகம் எடுத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தூதரகம் விளக்கம். MS சுப்புலட்சுமி பெயரிலான விருதை பயன்படுத்த TM கிருஷ்ணாவுக்கு தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்திய நலன்களுக்கு எதிரான நகர்வுகளை எங்கள் மண்ணில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி. மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு. தமிழக மீனவர்களை விடுவிப்பது, படகுகளை திருப்பி அனுப்புவது குறித்து பரிசீலிக்குமாறு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு கோரிக்கை. முதலமைச்சர் MK ஸ்டாலினின் செயலர்கள் கவனிக்கும் துறைகள் மாற்றி அமைப்பு. செயலர் அனுஜார்ஜ் 136 நாட்கள் விடுமுறையில் செல்வதால் மாற்றியமைத்த தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல். நெடுஞ்சாலை பராமரிப்பு, தரம் உயர்த்தல் உள்ளிட்ட பணிகளை கவனிக்கும் ஆணையம். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டம். மலை மீது அமர்ந்து ஆலோசனை நடத்திய பின்பு அரிட்டாப்பட்டி மக்கள் அறிவிப்பு. மனிதர்களை வைத்து மனித கழிவுகள் அகற்றப்படுவதில்லை என்பதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுங்கள். மதுரை, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாட்கள் பெய்த மழையில் 220 வீடுகள் சேதம். பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பு முடிந்தவுடன் இழப்பீடு வழங்க நடவடிக்கை என ஆட்சியர் இளம்பகவத் தகவல். மொத்த வீடுகள் பக்கா வீடுகள்லாம் கொஞ்சம் சேதம். மொத்த வீடுகளோட எண்ணிக்கை 225 வீடு. விளை நிலங்களில் தேங்கிய மழைநீரால் அழுகி வரும் நெற்பயிர்கள். ஜெனரேட்டர் வைத்து அவசரமாக நீரை வெளியேற்றி வரும் விவசாயிகள். லால்குடி அடுத்த வாளாடி கிழக்கு கிராமத்தில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பாசன வாய்க்கால்களை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மேட்டுப்பாளையம் கிராமத்தில் ஏரிக்கரை உடைந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதம். இழப்பை கணக்கிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. ஆற்றில் நீந்தி சென்று பத்திரமாக மாடுகளை கரை சேர்த்த உரிமையாளர்கள். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிப்பு. மாநில திட்டக்குழு ஆய்வறிக்கையில் தகவல். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை இடங்களில் 3வது இடத்திற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக அரசு மக்களுக்கு பெருந்துரோகம் செய்துவிட்டதாக கண்டனம். ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை குண்டுவெடிப்பு வழக்கு கைதி பாஷா உயிரிழப்பு. உடல்நலக் குறைவால் வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். ஓசூர் அருகே கிராமத்திற்குள் தஞ்சமடைந்த ஒற்றை காட்டு யானை. பட்டாசுகள் வெடித்து காட்டு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பிய வனத்துறை. சுயமாக மருத்துவம் பார்த்து கொண்ட திருச்செந்தூர் கோயில் யானை. வேப்பிலையை பறித்து காலில் அரிப்பு உள்ள இடத்தில் தடவி கொண்டதால் வியப்பு. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் சட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் ரயில் மறியல். பஞ்சாபில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உள்துறை செயலருக்கு உத்தரவு.
கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய நாளான டிசம்பர் 24ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது. நகருக்குள் நுழையும் வாகனங்களை ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கும் காவல்துறை. தெருவோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுயநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 94 லட்சம் ரூபாய் கடன் நிதி விடுவிப்பு. மாநிலங்களவையில் மத்திய வீட்டு வசதி விவகாரத்துறை இணையமைச்சர் சாஹூ தகவல். வங்கதேசத்தில் அடக்குமுறைக்கு ஆளாகும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக மத்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும். மக்களவையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேச்சு. சோனியா காந்தியிடம் உள்ள ஜவஹர்லால் நேரு நிறுவின் கடிதங்களை வழங்க வலியுறுத்தல். ராகுல் காந்திக்கு பிரதமர்களுக்கான அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் கடிதம். செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் பூமழை தூவி வரவேற்பு. இளம் வயதில் உலக செஸ் சாம்பியனானது மகிழ்ச்சி என குகேஷ் பேட்டி. தோனியை பின்பற்றி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து கோலி ஓய்வு பெற வேண்டும். பிரிஸ்பேன் டெஸ்டில் 3 ரன்களுக்கு அவுட் ஆனதால் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்து.